ஏ ஆமாண்டா, அப்பா காமிக்கல. நீ ஒரு வாய்க்கு அடிச்சிட்டு சாப்பிட்டு கம்மி. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹவ் இஸ் இட்? வந்துடுச்சு கை. வெரி வெரியாண்டா அப்பத்தாக்கு. கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை ஊற வைக்கணும். ஒரு 1 ஹவராவது நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். அதே பவுலில் ஒரு பவுல் பால் ஊற்றிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டு இதை நல்லா பிசைஞ்சி ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் பொரிஞ்சதுக்கப்புறமா. அதனால் நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதனால் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஆனால் கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஊற வைங்க. அப்போ தான் வந்து சாஃப்டாகும். இந்த சிக்கனை வந்து ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்து முக்கி எடுக்கிறதுக்காக ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுலேயே அரை பவுல் வந்து இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு ஏற்ற உப்பு மட்டும் போட்டால் போதும். நம்ம அதுலேயே உப்பு போட்டிருக்கோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். இது வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு வந்த சிக்கனை இப்போ வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டு கூட இதை மேலே இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கணும். ஐஸ் வாட்டரில் லைட்டாக அப்படியே முக்கி எடுக்கணும். எடுத்துட்டு திருப்பியும் இதிலே போட்டு நல்லா இது பண்ணணும். கரட்டி எடுத்துக்கணும். நல்லா கரட்டி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கோட் ஆகிற மாதிரி நல்லா இதே மாதிரிலேயே எல்லா சிக்கனையும் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே டிப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரில் முக்கிட்டு இப்படி இதில் எடுத்து டிப் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ரொம்ப சூடாக இருக்கணும் எண்ணெய். அந்த ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ரொம்ப ஹீட்டில் போட்டுடணும். இல்லைன்னா அதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் இல்லை, நார்மல் ஹீட்டில் வைக்கணும். சிக்கன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சைடில் வந்து மயோ ரெடி பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நானே இவ்வளோ நல்ல இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மயோக்கு வந்து முட்டை, லெமனு, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போடணும். எண்ணெய் தேவை கண்டிப்பாக. சுகர் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடுறோம்.
கீழே போட்டு தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி அரைக்கணும். மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும், அரைக்கணும், எண்ணெய் ஊற்றணும், அரைக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிட்டு இருந்தால் மயம் வந்துடும். மயம் ரெடி ஆகிடுச்சு.